வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சந்திஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் கைதிகள் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருப்பதாக பிரித்தானியா தெரிவிப்பு. தாயகம் திரும்பியுள்ள அகதிகளின் சொந்த இடங்களை அடையாளம் கண்டு அவர்களை மீள குடியமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பம். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதாபாய ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் ஆஜர். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த 15 இந்திய மீனவர்கள் வடக்கு பிராந்தியத்தில் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அதிகாலை மால்டா நோக்கி பயணமானார். எமிரேட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தின் மூலம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை 3:30 மணியளவில் ஜனாதிபதி புறப்பட்டுச் சென்றார். நாளை மோல்டாவில் ஆரம்பமாக உள்ள பொதுநலவாய அரசு தலைவர்களின் 24வது மாநாடு எதிர்வரும் 29ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. பொதுநலவாய அமைப்பின் தலைவர் பதவியை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மோல்டா பிரதமர் ஜோசப் மஸ்கட்டிடம் நாளை கையளிக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய 53 நாடுகளின் அரசு தலைவர்களின் பங்கேற்புடன் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு மோல்டாவில் இடம்பெறவுள்ளது. இளம் பொதுநலவாய அமைப்பு எனும் துணிப்பொருளில் இம்முறை மாநாடு நடைபெறவுள்ளது. தற்போது சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் கைதிகள் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருப்பதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழ் கைதிகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சரினால் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் தமிழ் கைதிகளினால் முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரதம் டிசம்பர் 15ஆம் தேதி வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த விடயம் தொடர்பில் தாம் இலங்கை அரசுடன் கலந்துரையாடி வருவதாகவும் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜெனீவாவில் கடந்த செப்டம்பர் மாதம் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவின் உரை தொடர்பில் தாம் திருப்தியடைவதாகவும் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கையில் காணப்படும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை மாற்றியமைத்து சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு அமைய இது தொடர்பான சட்டமூலத்தை உருவாக்குமாறும் இலங்கை அரசுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு அமைய மனித உரிமைகள் விடயத்தில் இலங்கை செயற்படுவதற்கு பிரித்தானியா ஒத்துழைக்கும் எனவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. தாயகம் திரும்பியுள்ள இலங்கை அகதிகளின் சொந்த இடங்களை அடையாளம் கண்டு அவர்களை அங்கு மீள்குடியமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு மீள்குடியேற்றம், இந்து மத அலுவலர்கள் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் பொருட்டு பனை அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் டெஃபியா எனப்படும் ஆட்களையும் ஆதனங்களையும் கைத்தொழிலையும் புனர்வாழ்வு செய்யும் அதிகார சபையின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் வேலாயுதன் சிவஞான ஜோதி குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்தினூடாக நாடு திரும்பியுள்ள அகதிகளின் சொந்த இருப்பிடங்கள் குறித்து தகவல்கள் திரட்டப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் குறித்த அகதிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் பனை தொடர்பான கைத்தொழில் பயிற்சிகளை வழங்குமாறு பனை அபிவிருத்தி அதிகார சபைக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆட்களையும் ஆதனங்களையும் கைத்தொழிலையும் புனர்வாழ்வு செய்யும் அதிகார சபையினூடாக அகதிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான கடனுதவிகளை வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பில் இழப்பீடுகளை வழங்கவும், சொத்துக்களுக்கான சேதங்களை மதிப்பிட்டு அவற்றுக்கான இழப்பீடுகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மீள்குடியேற்ற புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் வேலாயுதன் சிவஞான ஜோதி சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை தாயகம் திரும்பிய இலங்கை அகதிகள் 42 பேரும் யாழ்ப்பாணம், மன்னார் உள்ளிட்ட வடமாகாணத்தில் உள்ள தங்களின் உறவினர்கள் வீடுகளில் தங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் சமூகம் அளித்தனர். ரக்னாலாங்கா நிறுவனம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு இவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் லெஸ்டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் கடற்படை தளபதிகளான ஜெயந்த பெரேரா மற்றும் ஜெயநாத் கொலம்பகே ஆகியோரும் ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளனர். மேலும் முன்னாள் பாதுகாப்பு மேலதிக செயலாளர் தமயந்தி ஜெயரட்னவும் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில்டி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பிராந்தியத்திற்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் 15 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
யாழ் பிராந்திய கடற்பகுதியில் 9 மீனவர்கள் 2 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி குறிப்பிடுகின்றார். இதேவேளை தலைமன்னார் கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 6 மீனவர்கள் ஒரு படகுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் கூறினார். கடற்படையினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ள 15 இந்திய மீனவர்களையும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்தொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்துள்ளார். நுவரெலியா லாவஸ்லீப் தோட்டத்தில் குடியிருப்புகளின் சுவர்கள் இடிந்து வீழ்ந்ததில் பாதிக்கப்பட்டோர் தொடர்ந்தும் நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். தொழிலாளர் குடியிருப்பு தொடரொன்றிற்கு அருகே ஏற்பட்ட மண் சரிவில் 4 குடியிருப்புகளின் சுவர்கள் இடிந்து வீழ்ந்துள்ளன. இதன் காரணமாக குறித்த குடியிருப்பிற்குள் வாழ்ந்த சுமார் 24 பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களின் வீடுகளில் உள்ள பொருட்களும் சேதமடைந்துள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர்கள் தோட்டத்தில் உள்ள ஆலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொழிலாளர் குடியிருப்பு தொடரில் ஏற்கனவே வெடிப்புகள் காணப்பட்டாலும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேவேளை லவஸ்லீப் தோட்டத்தில் தொழிலாளர் குடியிருப்புகள் சரிந்து வீழ்ந்தமைக்கான காரணம் குறித்து தேசிய கட்டட ஆய்வு நிலையம் ஆய்வில் ஈடுபட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் நுவரெலியா மாவட்ட உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டார். தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் ஆய்வறிக்கை கிடைத்ததன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண எல்லை நிர்ணயம் தொடர்பான முறைப்பாடுகளுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 30ஆம் தேதி வரை முறைப்பாடுகள், மேன்முறையீடுகள் மற்றும் ஆலோசனைகள் என்பவற்றை சமர்ப்பிக்க முடியும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் மேலதிக செயலாளர் HWAB பொர்லெஸ் குறிப்பிட்டுள்ளார். முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கான விசேட குழு ஒன்றும் அமைச்சரினால் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கண் வெண்படலம் அகற்றும் சத்திர சிகிச்சைக்கு நிதி திரட்டும் பேரணி இன்று மட்டக்களப்பில் ஆரம்பமானது. சுகாதார அமைச்சின் ஏற்பாட்டில் ஒளிக்கான யாத்திரை எனும் செயற்திட்டத்தின் கீழ் இந்த யாத்திரை முன்னெடுக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆரம்பமான இந்த நிகழ்வில் சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். வறுமைக்கோட்டின் கீழ் வாழ்பவர்களின் சத்திர சிகிச்சைக்கு உதவும் நோக்கில் இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சுகாதார அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னூறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பேரணி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி கொழும்பில் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் குடியிருப்பு பிரச்சினை பரவலாக பேசப்படும் விடயமாக மாறியுள்ளது. அந்த வகையில் மீள்குடியேற்றப்பட்டுள்ள மக்களுக்கு இதுவரை வீடமைப்பு திட்டங்கள் வழங்கப்படாமை கவலைக்குரியதே. திருகோணமலை மாவட்டத்தின் தம்பலகாமம் பிரதேச சபைக்குட்பட்ட முள்ளியடி கிராமமே இது. இந்த கிராமத்தில் சுமார் 15 குடும்பங்களைச் சேர்ந்த 60 பேர் வசித்து வருகின்றனர். கூலித் தொழில் மற்றும் விவசாயம் மூலம் தமது அன்றாட வாழ்வினை நடத்தும் இந்த கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி வாழ்ந்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பணிக்கு போய் அங்கிருந்து இந்த யுத்தம் முடிஞ்சு வந்த காலம் வந்து நான் டிஎஸ்பி கடிதம் வழியை கொடுத்து வீடு ஒன்று தாங்கன்னு கேட்டேன். தற்காலிக வீடு கிடைச்சி கொள்ள வீடு அந்த உறுதி அடைய முடியக்கூட வீடு போயிட்டு அவர் 10,000 ஆண்டு கேட்டேன். நான் போய் 10,000 தர மாட்டேன்ட்டாங்க. 2002ஆம் ஆண்டு மீள்குடியேற்றப்பட்ட போதிலும் தமக்கான நிரந்தர வீடமைப்பு வசதி இன்றி பல்வேறு துன்பங்களை எதிர்கொள்வதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். கணவர் 2005ஆம் ஆண்டு சவுதிக்கு போன மாதிரியால் இல்ல, மோசம் போயிட்டு டெத் சர்டிபிகேட் தான் வந்தது. எனக்கு ஒரு மகள், அம்மா ஒரு ஆள் இருக்கிற, வயசு போனவ. இந்த அக்காட வீட்டில் நான் வசித்து கொண்டிருக்கிறேன். அதுவும் தகர வீடு, காலிய வீடு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எது விதமான உதவியும் அரசாங்கத்தால் கிடைக்கல. சமுத்தி தரல எங்களுக்கு. எதுக்கு போனாலும் எங்களுக்கு சமுத்தியை தான் கேட்கறாங்க. அது தரணும், மற்ற எங்களுக்கு ஒரு நிரந்தர வீடு தரணும்னு கேட்டுக்கொள்றோம் அரசாங்கத்தை. உறவினர் வீடுலாம் இருக்கிறோம். தற்காலிக விட எங்களுக்கு நிரந்தரமா பூர்த்தி செய்ய தரல அவங்க. அதுல இந்த மழை நேரங்கள்ல எங்களுக்கு இருக்கல. அதுல சொந்தக்காரர் வீட்டுல இருக்கிறோம். இப்ப
மழைக்காலங்களில் தமது வீடுகளில் தங்க முடியாமல் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்லும் இவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்வினை கொண்டு செல்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தமது குழந்தைகள் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக பெற்றோர் ஆங்கலாய்க்கின்றனர். தமக்கான விடிவு எப்போது என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் முள்ளியடி கிராம மக்கள். அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் மத்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.